நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைப்பெற்ற இந்த ஆலயம் பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்படுறாரு. இந்த ஆலயம் வந்து தேவார பாடல் பெற்ற ஆலயம். சோழ நாட்டு வடகரை காவிரி வடகரினால இது 4வது தலமாக நமக்கு கருதப்படுது. இங்கே தாயார் பார்த்தீங்கன்னா வேதநாயகியாகவும் இறைவன் வந்து பால்வண்ணாதனாக காட்சியளிக்கிறாரு. தலவிருட்சம் வில்வம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 1000-2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன சொல்லுதுனாக்கா, கபில முனிவர் என்ற முனிவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கே இருக்கிற எம்பெருமான் சிவன் பெருமானை வணங்கிட்டு வர்றது வழக்கம். அப்படி வரும்போது இந்த பகுதி வராரு. இந்த பகுதி ஒரு வில்வவன காடு மாதிரி இருக்குது. இந்த வில்வவன காட்டை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. எம்பெருமான் சிவனுக்கு உகந்தது வில்வம். அப்போ வில்வவன காட்டில் ஒரு சிவலிங்கம் அமைச்சு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு நினச்சி அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நினைக்கிறார். அப்போ நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மணலாம் வந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்குது. என்ன இங்கே இருக்கிற மணல் வெண்மை நிறமாக காட்சியளிக்குது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு அதிசயத்தை பார்க்குறேன். இயற்கையாகவே அங்கே இருக்கிற பசுக்கள் வந்து பால் செறிஞ்சிட்டு அது மாதிரி போயிடுது. அந்த பால் பட்ட மண்ணு தான் வந்து பால் பட்டு பண்ண மண்ணு தான் வெண்மை நிறமாக அந்த மண் மாறி இருக்கிறத அவர் உணர்றார். உணர்ந்த கபிலர் என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணை எடுத்து மண்ணாலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்குறார். அப்படி கொஞ்ச நாள் வணங்கிட்டு வரும் வழியில் அந்த வழியாக ஒரு குதிரை வந்து வேகமாக ஓடி வருது. ஓடி வந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை கவனிக்காமல் தன் கால் குழம்பால் எட்டி உதச்சிட்டு ஓடிடு. இப்படி குதிரையுடைய கால் குழம்பு பட்ட வேகத்தில் அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 2ஆக பிளவுபடுது. இதை பார்த்த கபிலருக்கு மனம் ரொம்ப வருத்தப்படுது. என்ன அது இதுமாரி ஆகிப்போச்சு சொல்லிட்டு, இருந்தாலும் மனதனால இங்கே மறுபடியும் ஒரு சிவலிங்கத்தை புதுசாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி கோசரம் ஒரு வடிவில் எம்பெருமான் சிவபெருமான் என்ன சொல்ல ஒரு குரல் கொடுக்குறாரு. இந்த லிங்கம் இப்படியே இருக்கட்டும், இப்படியே வந்து ஒட்டி வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வணங்கன்னு சொல்லி ஒரு ஆசாரி குரல் மாதிரி கேட்குது. கபிலர் வந்து அதை சிவபெருமான் சொன்னதாக ஏற்று அதே லிங்கத்தை ஒட்டி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பூஜை செஞ்சு அதை வணங்க ஆரம்பிக்கிறார். அதனால் இன்றளவும் இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக காட்சியளிக்குது. அந்த லிங்கத்தில் ஒரு பிளவுப்பட்ட லிங்கத்தில் ஒன்று சேர்த்தாலே அந்த கோடும் இன்றளவும் அந்த லிங்கத்தில் நமக்கு காட்சியாக தெரியுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த லிங்கம். இந்த லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கிறது தான் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அந்த சிலையும் அந்த லிங்கத்துக்கு பின்னாடி இருக்குது. மிகவும் சிறப்பு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இன்னொரு சிறப்பு ஒன்று நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னாக்கா, காசியில் இருக்கிற கால பைரவரை வடிவமைச்சது தான் இங்கே இருக்கிற கால பைரவர் வடிவமைச்சுக்கிறாரு. வழக்கமாக கால பைரவர் வந்து கூட எப்பயுமே அவருடைய வாகனமான நாய் கூடவே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கால பைரவருக்கு மாற்றாக அவர் கூட நாய் இருக்காது. 24 மண்டை ஓடு, ஜடாமுடி, சிங்கப்பல்லு, பூநூல், பார்த்தீங்கன்னா சர்பத்தை அரணியாக கட்டிங்கிற மாதிரி ஒரு காட்சியில் இங்கே காலபைரவர் விளங்கி இருக்கிறார், காட்சியளிக்கிறாரு. அந்த காலபைரவருக்கு இங்கே தனி ஆலயம் இருக்குது. இன்னொரு சிறப்பாகவும் கருதப்படுகிறது. அதனால் இங்கே இருக்கிற காசியில் இருக்கிற காலபைரவர் மாதிரியே இங்கே காலபைரவர் இருக்கிறாரு. அதே சிறப்பை இங்கே காலபைரவர் பெற்றிருக்கிற ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி தன் தோழிகளான விஜயாவும் சரஸ்வதியும் கூட அமர்ந்து உரையாடின இடமாகவும் இது கருதப்படுது. அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த பால்வண்ணநாதர் வேதநாயகி ஆலயம் கருதப்படுது. இந்த ஆலயம் சென்று வணங்கினாக பால் மாதிரி வாழ்க்கையில் வெண்மையாகவும் சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. சகல சௌபாகியங்களும் இந்த பால்வண்ணாரை வணங்கிட்டு வந்தால் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிங்க. பக்கத்தில் இருக்க கடலூர் மாவட்டம் தான். அதில் பக்கத்தில் இருக்க பால்வண்ணநாதர் வேதநாயகி அம்மாவை வணங்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெற்று இன்புற்று வாழ்ந்து ஈசனடி பெறுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம்,
அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.